இருக்குது, ஒரு பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்குது. குழந்தை கிட்ட போட்டு படுத்துக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுவோம், போய் குழந்தைய போட்டு தனியா போட முடியும்? அப்புறம் நான் வெளியே தான் படுத்துவேன், கறி கொட்டாயில. அப்புறம் அப்படியே ஒரு 3 மணி சும்மா இருக்கு. நேரத்துல என்ன வலுப்பு சிக்னல் கொடுக்குறது அப்படின்னு வச்சுக்க. தானா பிள்ளைகளை விட்டு எந்திரிச்சு இங்க ஏன் கட்டுக்கு வந்துருவாங்க. யாரு ஏமாட்டாட்டி அப்புறம் 2 வரைக்கும் நின்றுட்டு 5:30 மணிக்கெல்லாம் வாச போட்டு போயிடுவான். முன்னையே சொன்ன கல்யாணம் ஆகலன்னு. ஆமா, அப்புறம் செய்யற சேட்டையெல்லாம் ஏன்டா கல்யாணம் அவள் இந்த நேரத்திலே அந்த புறமாய் இந்த பெண்ணை சில தாதிமாங்களை விட்டு அது சிக்கமாய் மேடை கலைத்த காரணம் என்னங்க? என்ன காரணம் தெரியுமா? ஏன் அழைத்தா என்னக்கா? என்ன மூஞ்செல்லாம் ஒரு வட்டமாய் கண்ணே எனக்கு ஆயாசமாகுதாடி. பகல் நேரத்திலே தூக்கமா சுவாமி? போய் பாடு, போய் பாடு. ஒன்னாட்டுல நான் சொல்ல மாட்டேன். சொல்லலையே. ஆயாசமாக இருக்கிறது. மனைவி மணி மீது இன்று நான் சற்றேன்னு நித்திரை செய்ய வேண்டும். ஆமா, தூக்கம் தான். பஞ்சனை எடுத்து போடு. பஞ்சனை எடுத்தாடி. மஞ்சனியா மஞ்சனியா என்ன என்ன இது? மஞ்சனை படுங்க. உள்ள இருக்குது பாரு, உள்ள இருக்குது பாரு. உள்ள நல்லா அப்படி அழுப்பி தள்ளி வண்டிட்டு தான் கொடுப்பாங்க சோறு. போடுறீ போய் பாக்க. சத்தியலோகத்துல இதுதான் பஞ்சனையா? என்ன குறவு? அதெல்லாம் குறவா இதெல்லாம் குறவாங்கிறீங்க? என்ன பஞ்சனை? என்னதான் தோட்டம் தருது, தொட்டி கட்டின வீடு, காரு பங்களா இருந்தாலும் நாம வர இடத்துல படுக்கிறது பீத்த பாய்த்தான்.
என்னுடைய 5 சிரங்களிலே என்னுடைய தர்ம சிரமானது 60 படி கனவு கண்டேன். சிரத்தை அருந்து நான் சிரமருந்து விழுபடியாக தரணியில் கண்ட கனவு. என்ன அப்படி சொல்றீங்க? நான் ஒரு தான் மத்தியானம் ஒரு கனவு கண்டேன். எப்பேற்பட்ட கனவு கண்ட நீ? அது வேற மாதிரி கனவு கண்ட பஞ்சாணி மெத்தையிலே படுத்து உறங்கும் போது பகலிலே கனவு கண்டேன் தேவி. இது வரும் சிறிது நேரம் நித்திரையா இருக்கும் தருணத்தில் நான் ஆகாத கனவுன்னு சொன்னீங்க. 5 சிரத்திலே ஒரு சிரம் அறுபடும் போது என் சிரம் அறிந்து என் தர்ம சிரம் அறிந்து பூமியிலே விழுபடி கனவு கண்டேன்.
நாம் இருவரும் படுத்து இடம் சரியில்லாம இருக்கலாம். அப்படியா? பஞ்சனை போட்டு படுத்தும் அல்லவா, இந்த இடம் கூட சரியாமல் இருக்காமல் சசத்தா இருக்கலாம். ஆகையினால் இப்புறத்தை விட்டு அப்புறமாக படுக்கலாம். பகல் நேர வேளையிலே கண்டு கனவு பலிதமாகாது மன்னரா. நாமல் என்ன மானிட மக்களா? தேவரில் ஒருவர் நீங்கள் சிக்கென்றும் நலங்க வேண்டாம் அப்படி என்று ஆறுதல் சொல்கிறார். ஒருவராய் விளங்கக்கூடிய நீங்களோ படைக்கக்கூடிய கருத்தர் அல்லவா, இப்பேற்பட்ட கருத்தருக்கு உங்களுக்கு இப்பேற்பட்ட சிரமம் இருப்பது என்றால் நடக்கிறதா? அப்படியா? சரி, உன் சொல்லும் ஆறுதலால் நான் மனம் தேறினேன். அப்படி ஆகட்டும். இப்பொழுது படுத்த இடம் பிசலா இருக்குங்க. இது இடம் சரியில்லை. நீங்க இப்படி தலையை வச்சு படுத்தீங்களா? கரெக்டா இருந்திருக்கும். பகல்ல கண்ட கனவு படிக்காது. ஏங்க நீங்க யாருங்க? நீங்க தேவர் புண்டைங்க. தேவர் புண்டம். யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? கேக்குறேன் சாமி, தேவர் புண்ட நீங்க. பகையிலே கண்ட கனவு பலிக்காதீங்க. அதனால் நீங்க புறத்தை விட்டு அப்புறமாக சென்று நீங்க ஏதாவது உலகம் எல்லாம் காவல் பதனம் சத்தியலோகத்தில் அமர்ந்திருப்போம். யார் வருவார்களோ பார்ப்போம். எப்பந்தாலும் அம்மா உள்ள சொன்னா மட்டும்தான் விடுவோம். நான் எப்பயுமே மகாபலி ஒரு தர்பார் மன்றம் பின்னா உருவாக்கி 16 ஆனா அதை செய்யப்படிய கூடாது. செஞ்சா சாபத்தை கொடுத்துருவேன். என்ன சாபம்? பெரும் போராங்களால போக்கடி சாபத்தை அளிப்பேன். ஆனா உளி தெரியுமா? என்ன உளி? கருப்பு உளி இத்த ஜோட வச்சிருக்கிறேன். எந்த இருப்புலி வராம அப்படியே அடிச்சுனா பாரு ரெண்டா பிச்சிட்டு போயிடும். ஆறிட்டேன். சாமி உளியா வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. டேய் அக்கடியால போக்கடி சாபத்தை அளிப்பேன். நெருப்பு. ஆமா. ஃபயர் சர்வீஸ் வண்டி பாத்துக்கிறியா? ஆபத்துக்கு வராது அது. நம்மள்ட்ட அப்படி கிடையாது. அத கூட போஸ்டா அடிக்க எடுத்து விட்டோம். பிடிச்சு விட்டு கேமரா எடுத்துக்கிறாங்க. அதை அப்படி செய்வியா? ஆமா. டேய் 1000 கடுகளை உருப்பலை செய்வேன். கழுதா கழுதா யார கழுத? ஒண்ண நீ கழுத. 1000 கழுதை உருப்பலை செய்வேன். அதுல ஒன்ன பொட்ட கல்யாணம் செய்யறேன். அப்படியே ஒரே சொருவு. ஆனா சண்டாளா கறிகுருவி கழுத வாயில போகுது. அந்த பாருங்க கறிகுருவி இப்படி வாய் வந்து ரெண்டா கிழிஞ்சிருக்கும். அது அந்த கழுத பண்ண பண்ணல. நான் அந்த மாதிரியானா
சரி போனால் பகட்டா அந்த அந்த கழுதை சாப்பிடுவேன். ஆமா ஏதாச்சும் பேசுனது உனக்கு அது அப்படி இருந்தாலும் நான் யார்? என்னுடைய வீரன் நான் எதற்காக வந்தேன் அப்படி என்று ஒவ்வொன்று வச்சு நிற்கின்றேன். ஆகிடுங்க. காதை செவை கொடுத்து கேட்க வேண்டாம். ஏய், வார்த்தை பேச மாட்டேன். அப்பதாண்டா பேச மாட்டேன். அப்பதாண்டா பேச மாட்டேன். தாவர தண்டைக்கு போறதில்ல. எங்கேயும் இப்ப போறதில்ல நானு. சரி புத்தியா போடுங்க. என்ன அருமையா இருந்துச்சு. அப்புறம் ஆச்சுக்கிட்ட வந்து நடுக்கில சுத்தி வரக்கூடிய ஒரே நொடியில சுத்தி வரக்கூடிய திருலோக சஞ்சாரி ஐயா நாரத மகாமுனி இரண்டு அறிந்தாயா? மகாமுனி நீங்களா? ஆமா நீங்களா? நாரத மகாமுனி அப்படி நாரத மகாமுனிவராக இருந்தாங்களா? என்னுடைய தாய் தந்தையா? ஆயிரத்தி சந்தை எதுங்க? சின்ன பட்டி பாருங்க. தாய் தந்தை கேட்கல. ஆமா ஆயிரத்தி சந்தை கேட்கல. அப்படி கேளு. தாய் தந்தை யார் தெரியுமா? அம்மாவும் அப்பாவும் ஆறாம். அம்மா அப்பா இருப்பா